நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குனு கீழ விழுகிறதா இருக்கட்டும், இல்ல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. டக்குனு எந்திரிச்சு உட்காரும்போது தலை சுத்தி வந்து கீழ விழுந்துருவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். இதில வந்துட்டு பிரெயினுக்கு வந்து ஒழுங்கான பிளட் சப்ளை வந்து இருக்காது. ஓகேங்களா? இது கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான். ஏன்னா உங்களால தனியா எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு ஒரு நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நிக்கும்போது இப்படி கிராஸ் லெக்டா நில்லுங்க. காலை வந்து இப்படி கிராஸா வச்சு நில்லுங்க. தூங்கும்போது ஒரு 2, 3 தலகாணி வச்சு காலை வந்து உயர்த்தி தூங்குங்க. காலை வந்து ஹைட்டா இருக்கிற மாதிரி வச்சு தூங்குங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு உட்காராதீங்க. ரொம்ப ஸ்லோவா திரும்பி பொறுமையா எந்திரிச்சு வந்து உட்காருங்க. அதுக்கப்புறம் வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். ஓகேங்களா? இதில் வந்துட்டு காலை வந்து நல்லா கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். காஃப் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட வீனஸ் ரிட்டனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சொல்யூஷன் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.